This video is sponsored by Laptop Bazaar, Chennai. Hey dear friends, welcome to our YouTube channel TechOTech. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Asus ஓட Zephyrus Duo 16 லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dual screen, that is why they call Duo 16 the model இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்துட்டு Ryzen 7 ப்ராசஸர் வருது. இந்த Ryzen 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 சீரீஸ் ப்ராசஸர் 6800H ப்ராசஸர் வருது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 32 GB ரேம் வருது 16+16. ஸோ அதை நீங்கள் ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ணாலும் 32 64 GB ரேம் அப்கிரேட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 TB SSD வருது இன்பில்ட்டாகவே. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு RTX 3060ன்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வருது. தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 250 நிட்ஸு 300 நிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 நிட்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த டுவல் ஸ்க்ரீனில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைனர் பண்ணுறாங்கன்னா கீழே மேலே டிசைன் ஒர்க் பண்ண சொல்ல கீழே அவங்களோட அதோட ப்ரோக்ராமும் பார்க்கலாம். டிஜே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏசூஸில் Zephyrus இந்த ஒரு மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டுவல் ஸ்க்ரீன் வந்து. ஸோ இதில் வந்து அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஒரு ஸ்க்ரீனும் கீழே வந்து 2 ஸ்க்ரீனும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நார்மலாக நம்ம Ryzen 7 ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பீடு இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து RTX கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற தொட்டு உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த Asus வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீட் ஆகக்கூடாது லேப்டாப்புன்ற காரணத்துக்காக ஆக்டிவ் ஏரோ டைனமிக்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே வந்து உங்களுக்கு லேப்டாப் வந்து கூலிங் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 84 பிளேட்ஸு, எல்லா பிளேடும் பார்த்திங்கன்னா 0.1 mm திக்னஸ்ஸு. ஸோ ஃபெதர்ஸ் எப்படி இருக்குது பேர்ட்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளேடு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு ஆக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அதர் பிராண்ட் லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தெர்மல் கூலிங் பேஸ்ட்டுன்ற ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கூலிங் பேஸ்ட்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மெட்டல் கூலிங் பேஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 to 20% ப்ராசஸர் ஹீட் ஆகாமல் அது சேவ் பண்ணும். தென் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டால்பி விஷன் அட்மாஸ்ன்ற அட்வான்ஸ்டு ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் வரும், இல்லைனா 4 வரும். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் வருது. இந்த 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர சவுண்டு வந்துட்டு நீங்கள் மற்ற லேப்டாப்பில் பார்க்க முடியாது. இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அதர் லேப்டாப்ஸில் DDR4 தான் வரும் உங்களுக்கு, 11th ஜென்ரேஷன் 12th ஜென்ரேஷன் எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ரேம் பார்த்தீங்கன்னா DDR5 4800 மெகா ஸ்பீடில் வருது உங்களுக்கு. ஸோ இந்த DDR5 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த லேப்டாப்லையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ DDR5 ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா தி லேட்டஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SSD வந்து நார்மலாக PCI 3 தான் நார்மலாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PCI 4 தான் உங்களுக்கு SSD உட்கார்றது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் ப்ராசஸர் வைஸ், ரேம் வைஸ், SSD வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ryzen 7 நான் வச்சுருக்கிறேன். இதே மாடல் இதே லுக்கு உங்களுக்கு Ryzen 9லேயே வரும் உங்களுக்கு. 2 ஸ்க்ரீன் இருக்கிறதோட்டு இந்த ப்ரைமரி ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 16:10 இந்த ரேஷியோவில் உங்களுக்கு வருது. ப்ளஸ் செகண்டரி ஸ்க்ரீனோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 inches டச் ஸ்க்ரீன் இது வருது. ஸோ இதில் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் இஸ் சார்ஜர் போர்ட் அண்ட் யூ ஹாவ் அ USB போர்ட், Type-C டிஸ்பிளே அவுட் போர்ட் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் SD கார்டு ரீடர் இருக்குது. தென் யூ ஹேவ் அ ஆடியோ ஜாக் இன் திஸ். அது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அகைன் 1 HDMI போர்ட், USB போர்ட் அண்ட் RJ45 போர்ட் இருக்குது. லேண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில். தென் இங்கே ஒரு Type-C போர்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் உங்களோட வீடியோ அவுட்புட்டும் எடுக்கலாம் நீங்கள் இதில். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 kg வெயிட்டு. ஸோ இந்த மாடல் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட சார்ஜிங் வந்து 50% வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 minutesலேயே ஆகிடும். பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 8 hours வரும் உங்களுக்கு.
தென் வந்து டேரெக்டாக ஏசுஸோட வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசுஸ் இஸ் கமிட்டிங் ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி. ஸோ 83 கண்ட்ரீஸில் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த லேப்டாப்போட வாரண்ட்டி உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ப்ளஸ் அதர் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷனோ டவுட் வேணாலும் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வில் கீப் அ டச் வித் ஏசுஸ் அண்ட் வில் clear your doubts and clarification. ஸோ இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எங்கள் கிட்ட இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,49,990 இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸ். ஸோ எங்கள் கீழே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஏசுஸ் பேக் தரும், ப்ளஸ் இமீடியட் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ டச் அண்ட் ஃபீல் பண்ணால் நீங்கள் கொளத்தூரில் இருக்கிற லேப்டாப் பஜார் 1 ஷோரூமுக்கு வாங்க. அப்படி ஆன்லைனில் நீங்கள் வாங்கினோன்னா நீங்கள் www.laptopbazaar.store நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா எங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோஸ், நியூ லேப்டாப்ஸு இதை பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். ஸோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.